இன்றைய விழா தலைவர் திரு வளனரசு அவர்களே, விழாநாயகன் துரியோகன் அவர்களே, ஜனநாயக சென்றல் அவர்களே, தேசிய பாவலர் அவர்களே, நீங்க வருகை தந்திருக்கக்கூடிய ராமசாமி அவர்களே, நீங்க வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் பெரியவர்களே, அன்பவர்களே, சான்றோர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். 200 நாட்களுக்கு முன்னாலே நான் ஐயா வளனரசு அவர்களிடம் பேசினேன். ஒரு 10 நாள் விடுமுறையில் இந்த மைந்தர் வருவதாக சொன்னேன். ஏனென்றால் கூட கொஞ்ச நாள் வந்திருப்பார் அவர். நான் கலிபோர்னியன் தமிழ் அகாடமியிலிருந்து உலகளாவிய அளவில் தமிழ் மாநாடு போட்டாங்க. அதில் ஒரு கட்டுரை வாசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால 10 நாள் அமெரிக்கா போகணும். அங்கே என்ன இப்போ எந்த பொருளை பற்றி பேசினாங்கன்னா, தமிழ் அதை எப்படி நம்ம புது இளைஞர் சமுதாயத்தை எடுத்து செல்ல வேண்டும். நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கையோடு அவங்க எப்படி பண்ணி புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு பெரிய மாநாடு உடல். அதனால 10 நாள் அங்கே அந்த கான்ஃபரன்ஸ்ல போய் ஒரு பேப்பர் சப்மிட் பண்ண வேண்டியிருந்தனால இங்கே அவருடைய விடுமுறை எடுத்துக்கிறார். அவர் ஈஸ்ட் லண்டன் காலேஜில் ரிஜிஸ்டராக இருந்தாருல. அப்புறம் அவர் துணை முதல்வராக இருக்கிறாரு. துணை முதல்வர் பேருடைய அவர் தான் எல்லாத்தையும் நடத்துறாரு. ரிஜிஸ்ட்ரார் அப்பாயின் பண்ணுறது, ப்ரொஃபஸர் அப்பாயின் பண்ணுறது எல்லாம் அவருடைய இதில் முதல்வர் ஒரு பாகிஸ்தானியர். ஓனர் முதல்வர் ஒரு பாகிஸ்தானியர். அதனால் இவர் இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் பயம் இருக்காரு. இன்னும் நம்ம வீட்டுக்கு போக முடியாது. அந்த அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் கூட ஒரு மாதம் நாங்கள் போயிருந்தோங்க. இப்போ பார்த்தோம். எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போகிற அப்படி அப்போ அந்த மாதிரி பழக்கத்தை இருந்தாங்க. அங்கே போயிருந்த போது நம்ம ஊரில் இருந்து சில பேரை கொண்டு வந்து அங்கே லண்டனில் MBA படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக இதெல்லாம் ஆஃபர்லாம் பண்ணி அவருடைய கல்லூரி மூலமாக கிரீனிங் யூனிவர்சிட்டியில் எனக்கு கொடுத்து அந்த பணியாற்ற 4 பேர் அந்த பணியில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நான் என்னுடைய பணி அவரும் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவங்களே கூப்பிட்டுருந்தாரு. அவங்களாம் மகிழ்ச்சியோட சொல்லும்போது கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவருடைய கவிதைலாம் எழுதுவாருன்னு எனக்கு முன்னால் தெரியாது. ஆனால் அவர் சுற்றி எப்பவும் பெரிய கூட்டம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய கூட்டம். நான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இன்னும் இவராக பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் கேட்டுருப்பாங்க. வீட்டிலே யாகம் பெரிய பெரிய நெருப்பு உண்டாயிடும் இந்த தோட்டத்தில். அதை அப்படி கொண்டு இந்த சிவபெருமான போகும்போது அதுக்கு போய் நோய் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு பின்னால் தான் எனக்கெல்லாம் கேள்விப்பட்டேன். அப்போ ஒரு நாளைக்கு மாட்டுத்தொழில் வச்சு எங்கள் பிள்ளைகளை நான் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சிவபெருமான கிட்டு சடை கேட்கணும் இவர்கிட்ட கொண்டு எடுத்து சொல்லி அது போட்டு ஒரு தீ நிறைய வளர்ந்து பக்கத்தில் ஒரு வீட்டுக்காரர் சொந்தக்காரங்க அவர் சிவபெருமான வள்ளிநாயகம் வந்துட்டாரு. அதே மாதிரி அது வேடிக்கை. ஏன்னா எனக்கு அதெல்லாம் அப்போ தெரியாது. பின்னாடிதான் அப்போ எனக்கு தெரியுது. சென்னையில் இருக்கும்போது ஒரு குமுதத்துவம் இருக்காரு, தாய்னு இருக்கிறவங்க. அது அவர் எழுதியிருக்காருன்னு அப்பதான் தெரியும். கனியாண்ட தொடர்ந்து இருக்கிறது ஜெயராஜன் ஓவியம் வரைகிறாருல, அவர் என்ன தொடர்பு கொண்டு இது மாதிரி ராமானுஜம் எங்க துதியுடன் எங்க அவருடைய கதையுடைய காப்பீடும் அவர் என்ன படம் வரைய சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 15 மாசம் 15 வாரம் சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் எங்க விட்டுட்டாங்க. அது வேண்டுக்கு இவங்க தஞ்சாவூர் பேங்க்ல இருக்கான்னு கேள்விப்பட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்பதான் இவருக்கு தொடர்பு வந்துட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதை பார்த்தோம். அது அது எப்படி பண்ண ஆபரேஷன் காந்தாரின்னு போட்டுங்க. அது ஒரு திருப்பி ஒரு நாவல் கதை. இந்த மனிதர்கள் மாதிரியே கதையை அது மாதிரி அதான் அப்ப எழுதியிருந்தார். அது உடலெல்லாம் கூட எப்படி இருக்கும், நம்ம மனுஷன் நினைச்சிருப்போம். ஆனால் மனிதன் இல்லை. அது ஒரு இயந்திரம். அந்த இயந்திரம் மனிதன் மாதிரி எல்லாம் ஏவெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும். ரோபான்னு சொல்றீங்களா? இப்ப ரோபால கதையெல்லாம் எந்திரம் கதையெல்லாம் வந்துருக்கு. அந்த கதையை அத மாதிரி ஒரு கதையை கொலை தோட்டம் போட்டு அவங்க வெளியிட்டாங்க. அப்ப அவர் விக்ரமன் நம்ம எழுத்தாளர் இருக்காருல, அவர்கள் மூலமா ஏற்பாடு இருக்காங்க. எனக்கு அப்படின்னு தெரியும். எனக்கு முதல்ல ஒரு சந்தேகம். என்னன்னா முதல்ல நான் பார்க்கும்போது அவங்க அன்னையாதான் வாட்ச் காட்டாங்க. என் ஒய்ஃப் தான்
இப்ப எழுதிக்கார வந்து நாங்க உடனே ஒரு கூட்டம் கூடுவோம், எல்லா பேரும் ரொம்ப ரசிப்பேன்னா எனக்கு ஆச்சு நல்ல பஞ்சஸ் நிறைய இருக்கும், நிறைய இதா இருக்குன்னா எனக்கு அந்த விவரமே எனக்கு தெரியாதனால எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. அப்போ ஒரு இது என்ன கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு தட்டுற மாதிரி இருக்கணும்னு உடனே போய் மாத்தி எழுதிட்டு இருக்காரு. ஓகே,